எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வனிதா பரமசிவம் மற்றும் நான் மோகன்ராஜ். இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை வழங்கினார் ஸ்டாலின். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து விரைவில் பொறுப்புகளை ஏற்பார். அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. காவிரி விவகாரத்தில் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது தேவையில்லாதது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்றே தீர்வு என பண்ருட்டி ராமச்சந்திரன் தகவல். மத்திய அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள் மதுரையில் ரயில் மறியல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது. தஞ்சையில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். போராட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் பங்கேற்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டுதல். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பு சிறப்பு வழிபாடுகள். பிரார்த்தனையில் ஏராளமான பெண் அதிமுக தொண்டர்கள் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து பணிகளை தொடங்க வேண்டும். சென்னை வந்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா பேட்டி. முதல்வர் உடல்நலம் குறித்து விசாரிக்க சென்னை வருகை. முதலமைச்சர் உடல்நலம் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை. கோவையைச் சேர்ந்த 2 வங்கி ஊழியர்கள் கைது. வங்கி ஊழியர்கள் ரமேஷ் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மாநிலங்களவை உறுப்பினராக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் பதவியேற்பு. காவிரி பிரச்சனையை மாநிலங்களவையில் எடுத்துரைப்பேன் என பேட்டி. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் என இல கணேசன் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் மேல்மனம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. பதற்றமான சூழல் நிலவுவதால் கடைகள் அடைப்பு, பள்ளிகளுக்கு விடுமுறை. முன்விரோதம் காரணமாக கொலையா என போலீசார் விசாரணை. குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. சிவகாசி சிறுகுளம் கண்மாயில் ஆக்கிரமித்துள்ள வீடுகள், கடைகளை இடிக்கும் பணி. 2000 காவலர்கள் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஆக்கிரமிப்பு அகற்றும் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு அதிகாரிகள் சென்றபோது ஒருவர் தீக்குளித்து உயிரிழப்பு. நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலாம். பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கம் தகவல். நர்மதா நதிநீர் ஆணையம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே அமைக்கப்பட்டதாகவும் பேட்டி. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள புதிய நதிநீர் மசோதாவால் தமிழகத்திற்கு எவ்வித பயனும் கிடைக்காது என்றும் கருத்து. தமிழகத்திற்கு விரைவில் புதிய ஆளுநர் நியமனம். மத்திய அரசு தீவிர பரிசீலனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். ஆளுநர் பெயர் பட்டியலில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களின் பெயர்களும் இருப்பதாக தகவல். சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் விசாரணை கைதி மரணம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கைதி சிறுநீரக கோளாறால் உயிரிழந்ததாக தகவல். கைதியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. கைதியின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை கிண்டியில் தண்ணீர் லாரி மோதி 3 மாணவிகள் பலியான சம்பவம். ராயப்பேட்டை மருத்துவமனையில் மாணவிகளின் பிரேத பரிசோதனை முடிந்தது. மாணவிகளின் உடல்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பு. பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள் முன்பு வேகத்தடைகள் அமைக்க வேண்டும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தல். சென்னையில் தண்ணீர் லாரி மோதி உயிரிழந்த மாணவியர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து லாரி ஓட்டுநருக்கு தண்டனை வழங்கவும் விஜயகாந்த் வலியுறுத்தல். சேலம் உருக்காலையை தனியாருக்கு தாரை பார்க்கும் முடிவை கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வைகோ கோரிக்கை. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் முன் அறிவிப்பின்றி பாமாயில் பருப்பு விற்பனை நிறுத்தம். தமிழக அரசு மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் மக்கள் சிரமம் அடைந்து வருவதாக புகார். அரசாணையை உடனடியாக பிறப்பித்து பருப்பு, பாமாயில் வழங்க ராமதாஸ் கோரிக்கை.
டெல்டா விவசாயிகளின் பயிர் காப்பீட்டு தொகையை தமிழக அரசே ஏற்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். சம்பா சாகுபடியை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை. சந்தன கடத்தல் வீரப்பன் நினைவு நாளை அனுசரிக்க கோரிக்கை. வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜேந்திரன் முன்பு அவசர வழக்காக விரைவில் விசாரணை. நினைவு நாள் அனுசரிக்க பதாகைகள் வைக்க போலீஸ் அனுமதி தர மறுத்ததை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள 0 பாயிண்டை நாளை வந்தடையும் என அதிகாரிகள் தகவல். தமிழக பொதுப்பணித்துறையினரின் கோரிக்கையை ஏற்று ஆந்திர மாநிலம் கண்டலேருவில் தண்ணீர் திறப்பு. திருவாரூரில் 13 இடங்களில் விவசாயிகள் சாலை மறியல். சம்பா சாகுபடிக்கு முறை வைக்காமல் தண்ணீர் திறக்க கோரிக்கை. சம்பா சாகுபடிக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வரவில்லை எனவும் வேதனை. சென்னை திருவொற்றியூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளி படிப்பை தொடர முடியாததால் தற்கொலை என தகவல். உயிரிழந்த மாணவர் கிஷோரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. வைகை அணையிலிருந்து மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாய் கசுபி நீரை மோட்டார் மூலம் எடுத்து விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் என தண்ணீரை விற்பதாக புகார். நடவடிக்கை எடுக்குமாறு தேனி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு. விருதுநகரில் பெண்ணின் கழுத்தை அறுத்து நகை கொள்ளை. வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் துணிகரம். படுகாயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. துணிகர கொள்ளை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் கல்லூரியில் மாணவர்களிடையே மோதல். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் பலர் படுகாயம். புகாரின் பேரில் மாணவர்களிடம் போலீசார் விசாரணை. மோதலில் ஈடுபடக்கூடாது என போலீசார் மாணவர்களுக்கு எச்சரிக்கை. தூத்துக்குடியில் மாநகராட்சி இடங்களில் இருந்த குடியிருப்புகளை அகற்ற முயற்சி. மாநகராட்சி ஊழியர்களின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தள்ளி வைத்த மாவட்ட ஆட்சியர். கொடைக்கானலில் காட்டெருமை தாக்கியதில் தோட்ட தொழிலாளி உயிரிழப்பு. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது தாக்குதல். காயமடைந்த தொழிலாளி பாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. வாணியம்பாடியில் 2000த்திற்கும் அதிகமான புதுப்பட விசிடிக்கள் பறிமுதல். ரகசிய தகவலை அடுத்து திருட்டு வீடியோ தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. திருட்டு விசிடிக்களை விற்பனை செய்த ஒருவர் கைது. தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடும் பணி தீவிரம். வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டம். திட்டத்திற்கான ஆய்வு மற்றும் அளவெடுக்கும் பணிகள் தொடக்கம். இன்னும் 2 மாதத்திற்குள் அளவெடுக்கும் பணிகள் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி. தண்ணீர் கிடைக்காமல் தவித்து வரும் வன விலங்குகள். செயற்கை முறையில் தண்ணீர் கிடைக்க வனத்துறை ஏற்பாடு. செயற்கையாக தண்ணீர் தொட்டிகளை உருவாக்கி லாரிகள் மூலம் தண்ணீர் நிரப்புதல். அரியலூரில் வெளிமாநில மதுபானங்களை காரில் கடத்திய 3 பேர் கைது. புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 36 மது பாட்டில்கள் பறிமுதல். வாகன தணிக்கையின் பொழுது போலீசார் நடவடிக்கை. ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா இயக்கவுள்ள 2வது படம். படத்தை பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தயாரிக்கிறார். படத்தில் நடிப்பதற்காக பல புதுமுகங்களை தேடி வரும் சௌந்தர்யா. கதாநாயகனாக தனுஷும் அவருக்கு ஜோடியாக ஹிந்தி நடிகை சோனம் கபூரும் நடிக்கலாம் எனவும் தகவல். ஜெயம் ரவி லட்சுமி மேனன் நடிப்பில் வெளியாகி ஹிட்டான மிருதன் திரைப்படம். சோம்பிகளை மையமாக வைத்து மிருதன் படத்தை இயக்கியிருந்தார் சக்தி சவுந்தரராஜன். ஜெயம் ரவியை வைத்து மீண்டும் ஆக்ஷன் படத்தை இயக்குகிறார் சக்தி சவுந்தரராஜன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல். இணையத்தில் அதிகம் தேடப்பட்ட பிரபலம் யார்? தமிழ் சினிமாவில் அதிகம் தேடப்பட்ட நபர் நடிகை நிக்கி கல்ராணி. கடந்த ஆண்டு முதலிடத்தில் இருந்தார் அமலா பால். இந்த ஆண்டு இந்திய அளவில் சோனாக்ஷி சின்ஹா முதலிடம். முஸ்லிம் என்பதால் அமெரிக்காவில் தாக்கப்பட்ட பாகிஸ்தான் சிறுவன் அப்துல் உஸ்மானி. பள்ளி பேருந்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது தாக்குதல்.
பாகிஸ்தானுக்கு திரும்ப போகச் சொல்லி தாக்கிய சக மாணவர்கள். அப்துல் உஸ்மானியுடன் பாகிஸ்தானுக்கு திரும்பிச் சென்ற அவரது குடும்பத்தினர். சென்னையில் 1 கிராம் தங்கம் 9 ரூபாய் குறைந்து 2833 ரூபாய்க்கு விற்பனை. 1 சவரன் தங்கம் 22,664 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி 50 பைசா உயர்ந்து 1 கிராம் 44 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை. மத்திய பிரதேச அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டி. சிறப்பாக விளையாடி 164 ரன்கள் குவித்த அதிரடி வீரர் யுவராஜ் சிங். யுவராஜின் பொறுப்பான ஆட்டத்தால் பஞ்சாப் அணி முதல் நாள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 347 ரன்கள் குவிப்பு. யுவராஜ் இன்னும் களத்தில் இருப்பதால் அவர் இரட்டை சதம் அடிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டி. லியாண்டர் பயஸ், ஆண்ட்ரோ பெஜிமான் இணைக்கு இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த சான்சர் கெரிமோவ் இணையை 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.